ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சீ ஃபுட்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் நண்டு, மீன், இறால் மூணையும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நண்டோட மேல் ஓட்டை இப்படி அமுக்கி பார்த்தோன்னா அது அமுங்காமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்ல நண்டு. நண்டை இந்த மாதிரி தலைகீழாக கவுத்து போட்டு இந்த பார்ட்டை இப்படி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் இழுத்து விட்டோம்னா நண்டு ஈஸியாக மேல் ஓடு வந்துடும். இப்போ இதனோட வேஸ்ட் இந்த எல்லோ கலரில் இருக்கும், இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். காலோட நுனிப்பாகம் ஃபுல்லாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடணும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த பொடிக்கால் எல்லாமே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதை ரெண்டு பாகமாக நம்ம இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் இதை 4 பாகமாக கூட உடச்சி எடுத்துப்பாங்க. அந்த பெரிய காலை நீங்கள் தனியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா ஒரு 4-5 தடவை அலசி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மீனோட தலைப்பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது நல்லா ரெட் கலரில் இருக்கணும். இது எவ்வளோக்கெவ்வளோ ரெட் கலரில் இருக்கோ அவ்வளோக்கவ்வளவு அது ஃப்ரெஷ்ஷான மீன். ஓப்பன் பண்ணால் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது கெட்டுப்போன மீன், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மீனோட செதில் எடுக்கிறதுக்கு இந்த தேங்காய் துருவி இல்லைன்னா அருவாள் மனை எடுத்துக்கலாம். தேங்காய் துருவியில் இந்த மாதிரி பெரிய மீனை இப்படி தரையில் வச்சு இப்படி செதில் எடுக்கலாம். சின்ன மீனா இந்த மாதிரி கையில் வச்சு எடுத்துக்கலாம். இது செதில் வந்து நம்ம ஈஸியாக எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அருவாள் மனையிலையும் செதில் எடுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி அருவாள் மனையில் செதில் எடுக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செதிலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்கிறத இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துடணும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வெட்டிடுவோம். இப்போ தலையோட வேணும் அப்படின்னா அந்த வாய் பகுதியிலேருந்து இந்த மாதிரி நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். அது உள்ளே இருக்க வேஸ்டெல்லாம் நம்ம எடுத்துடணும். வாழை இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இப்போ தலை வேண்டாம் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடணும். குழம்புல போடும்போதெல்லாம் நம்ம அந்த தலையோட போட்டோம்னா சின்ன மீன் வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த தலையோட சேர்த்து போடுறது. இப்போ எல்லா மீனையும் நம்ம சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தில் இந்த மீனெல்லாம் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கைனால் இந்த மாதிரி உரசி விடணும். இந்த மாதிரி உப்பு போட்டு உரசும்போது அந்த மீனுக்கு மேலே உள்ள வழுவழுப்பு தன்மை போகும். அந்த ஸ்மெல்லும் ரொம்ப இருக்காது. இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா உரசினதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 4-5 தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதே இது இன்னும் பெரிய மீனுனா நம்ம கல்லில் வச்சு கூட அப்படியே உரசி எடுக்கலாம். அப்போ அந்த வழுவழுப்பு தன்மையும் செதிலும் நல்லா ஈஸியாக போகும். ஸ்மெல்லும் ரொம்ப அடிக்காது. கிராமத்துலலாம் ஒரு வழக்கு சொல்லுவாங்க, கறி கழுவி கெட்டுச்சு மீன் கழுவாமல் கெட்டுச்சு அப்படின்னா மட்டன் அல்லது சிக்கனை ஒரு தடவைக்கு மேலே நம்ம கழுவக்கூடாது. ஆனால் மீனை வந்து நிறைய தடவை கழுவணும் அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். இப்போ நம்மளோட மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இறாலோட தலையை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டு அதனோட மேல் ஓட்டை கைனால் இப்படி சுற்றி எடுத்துட்டு வால் பகுதியை பிடிச்சி இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இதே மெத்தட் தான் சின்ன இறாலுக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா இறாலையும் சுத்தம் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த இறாலுக்கு உள்ளே வந்து ஒரு வேஸ்டேஜ் இருக்கும். அதை நம்ம வந்து எடுத்தால் தான் அந்த இறால் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரிய இறால்னா கத்தினால் இந்த மாதிரி கீறி அந்த உள்ளே இருக்க பார்ட்டை எடுத்துடணும். நிறைய பேர் இதை வந்து எடுக்கவே மாட்டாங்க. அது இறால் சாப்பிட்டோம்னா உள்ள மண் மாதிரி நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இறாலுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய வேஸ்ட் இருக்குது. இதை எடுத்துடணும். நம்ம சின்ன இறால்னா இந்த மாதிரி கீறி எடுக்கவே தேவையில்லை. நம்ம மேலேருந்து கைனால் இழுத்து விட்டாவே ஈஸியாக வந்துடும். இப்போ இறாலை முதல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கைனால் உரசி விட்டு நம்ம தண்ணி வச்சு கழுவிடணும். அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 4-5 தடவை நம்ம இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும்.
சீ ஃபுட்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி சீ ஃபுட்ஸை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.